Hi guys, again welcome back to our channel Purple Nandi. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வந்து the most requested video நான் போட்டதே 10 வீடியோ தான். அதுல வந்து என்னோட சேனல் பார்த்து நிறைய பேர் கேட்டது ஃபைனல் ரிவ்யூ எப்ப லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆயில் அண்ட் ஷாம்பு வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் 1 month தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பாட்டில் எண்ட் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனல் அந்த பாட்டில் முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ ஃபைனல் ரிசல்ட் ஆச்சு, எப்போ என்னாச்சு, ரிசல்ட் என்னாச்சு. ஸோ ஃபைனலாக அந்த பாட்டிலும் கொஞ்சம் ஷாம்பு பாட்டில் கம்ப்ளீட்டாக எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆயில் மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபைனலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஷூட் எடுத்துட்டேன். சீரியஸ்லாம் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறது எல்லாமே கம்ப்ளீட் ஹானஸ்டாக தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து எதுவுமே மறைக்கிறது எதுவுமே எல்லாமே ஓப்பன் டாக், கம்ப்ளீட்டாக ஓப்பன் டாக். இதில் வந்து நான் இந்த வீடியோ என்னெல்லாம் இருக்க போகுதுன்றது ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக சொல்கிறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் நிறைய பேர் கேட்டுறது ஹேர் க்ரோத் ஆச்சா இல்லையா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சா இல்லையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டாக சொல்லுவேன். கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்ன இதை வந்து இந்த வீடியோ எப்படி கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோம் அந்த கமெண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. நான் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. மோர் ஆர்லெஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த இந்த வீடியோல ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆச்சு, என்ன மாதிரிலாம் இருக்கும் நீங்க யோசிச்சிருந்தது கம்ப்ளீட்டா அதே நான் சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ அதனால கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணிருப்பேன் நான். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் கேட்டிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீ கேட்டுக்கோங்க. நான் அது வந்து நான் எனக்கு என்ன ஆச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒன்று 2 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுலேயே மோர் ஆர்லெஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் சேனலில் நம்மளோட சேனலில் நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டிட்டு நிற்கிறேன். ஸோ சீரியஸ்லி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நவடேஸ் ஓகே, ஒரு நிறைய டேக் போயிடுச்சு, அவர்களுக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனிவே இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் இதுக்குன்னு சாப்பிட்ற லுக் எப்படி கிரியேட் பண்ணுன்றதுக்கோசம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் மேக்கப் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இன்னும் 2 days அதுவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் யாரெல்லாம் வந்து நான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் உடைய 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அப்போ என் ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சு, அந்த பேக்கேஜிங் எல்லாத்த பத்தி நான் சொல்லிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. அண்ட் செகண்ட் வீடியோ வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த 3 washes ஃபர்ஸ்ட் டைம் கெமிக்கல்ஸ் என்னோட வந்து கம்ப்ளீட்டா கெமிக்கல் ட்ரீட் பண்ண ஹேர் இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்கானிக் எடுக்கும்போது என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் வீடியோல கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பேன் நான். அண்ட் ஃபைனல் தேர்ட் வீடியோ நீங்க இன்னும் அந்த யாரெல்லாம் அந்த 2 வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியரா புரியும். இல்லைன்னா இது ஓரளவு புரிதெப்தா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக சொல்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல வந்து நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எடுத்த உடனே நெகட்டிவ் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திங்க் பண்ண வேண்டாம். நான் வந்து 10 பாசிட்டிவ் சொன்னாலும் நான் கடைசியா ஒரு நெகட்டிவ் சொன்னாலும் நம்மளோட ஹியூமன் நேச்சர் அந்த நெகட்டிவ் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து நெகட்டிவ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சொல்றேன். நெகட்டிவ்ல வந்து நிறைய பேர் கேட்டது அந்த இதுக்குள்ளே வந்தது என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா. இந்த ப்ராடக்ட்ஸ் 1 month 1.5 month மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹேர் ஃபால் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி இருக்கு. நம்ம தாட் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க போடுற போஸ்ட் எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா கம்ப்ளீட் டிஃபரன்ஸா இருந்துச்சு இல்லையா. அதனால வந்து நமக்கு வந்து ஹேர் ஃபாலே ஆகாது, கம்ப்ளீட்டா ஹேர் க்ரோத் தான் ஆயிட்டு இருக்கு நமக்கு அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்குமே வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனா சீரியஸ்லி சொல்றேன், ஹேர் ஃபால் இருக்கு. சிக்க உடைச்சேன் அப்படின்னா மோரலஸ் ஒரு நாளைக்கு தினமும் ஒரு 50 to 60 முடி எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். உனக்கு எப்படி தெரியும் 50 to 60 முடி உனக்கு எப்படி கொட்டுதுன்னு நீங்க கேட்கலாம். சொல்றது கேவலமா தான் இருக்கு. நான் உட்காந்து எண்ணுவேன். உண்மையாவே வந்து முடி மேல வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கவங்களாம் உட்காந்து இந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நேற்று வந்து 60, இன்னைக்கு வந்து 55. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் நேற்றுல இருந்து கொஞ்சம் கம்மி அதிகமாக இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னு நானே கொஞ்சம் மென்டலா அந்த மாதிரி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் சீரியஸா ஹேர் ஃபால் இருக்கு, அப்படியே ஒரு முடி கூட கொட்டவே இல்லை, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சீரியஸ்லி ஹேர் ஃபால் இருக்கு. ஓகே, ஹேர் ஃபால் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஆனா ஹேர் க்ரோத் இருக்கான்னு உங்களுக்கு டவுட் வந்துடும். எஸ், இப்ப சொல்றேன், எக்ஸாக்ட்லி ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கு. சீரியஸா சொல்றேன், ஹேர் க்ரோத் நிறைய டிஃபரன்ஸ் கம்ப்ளீட்டா தெரியுதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இமேஜ் லிங்க் பண்றேன், இமேஜ் போடுறேன், நீங்க பாருங்க. ஹேர் க்ரோத் சீரியஸ்லி இருக்கு. அட் த சேம் டைம் ஹேர் ஃபாலும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்குலாம் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல டென்சிட்டி அதிகம், பின்னாடி தான் ஹேர் ஃபால் ஆகும். இங்கெல்லாம் ரொம்ப டென்சிட்டி. பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பால்னஸ், கம்ப்ளீட் சொட்டை எனக்கு இங்கெல்லாம் அப்படியே சொட்டை விழுந்து போச்சு எனக்கு. கடந்த ஒரு ஜான் மந்த்ல தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதுல இருந்து வந்து அப்படியே கம்ப்ளீட்டா கிளியர்லாம் ஆகல. குட்டி குட்டியா ரொம்ப 4 எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா பேபி ஹேர் வரது நான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஃப்ரண்ட்
ரீக்ரோத் ஆகிறதுக்கு இதுவும் டிப்ஸும் நான் வந்து ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுவும் நான் பண்ணிட்டு இருந்தனால வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் அதுவும் நான் நல்லா பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கு, அட் த சேம் டைம் ஹேர் ஃபாலும் இருக்கு. ஓகே. அண்ட் செகண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா வந்து இதோட காஸ்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க சைட்ல இருந்து வந்து ஒரு 350 கூட இல்லைன்னா எப்படி இல்லை எவ்வளோ ஆட் பண்ணிருக்கோம் இன்கிரீடியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேக் பண்றதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஆகும், பேக்கேஜிங் இருக்கு, ஸோ இவ்வளோ இருக்கு இல்லையா, ஸோ 350 கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு அவங்க சைட்ல யோசிக்கலாம். பட் நம்ம சைட்ல வந்து ஒவ்வொரு தடவையும் 350 ஒரு பாட்டில் வாங்க மேக்ஸிமம் ஒரு 2 months கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 monthsக்கு 350 ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் சம்டைம்ஸ் சில பேரால் வாங்க முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா லைக் ஒரு 300 பிளஸ் 350 இல்லாமல் இது டெலிவரி சார்ஜ் வேற ஒன்று இருக்கு. அது வேற 60 to 70 rupees இதை போட்டேன். நான் எக்ஸ்பிரஸ் போட்டேன், உடனே வரணும்னு சொல்லிட்டு போட்டேன். 100 வாங்கினாங்க. ஸோ 350 + 100 450 கொடுத்து நான் ஒரு பாட்டில் நான் வாங்கினேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ்ன்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். சஜஷன் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஒரு 300 அந்த மாதிரி இல்லையா, 350 ஓகே, பட் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்தாவது ஓகே. ஸோ இப்படி ஏதாவது கொஞ்சம் பண்ணா ஓகே. ஷாம்பு பாட்டில் இட்ஸ் ஓகே, எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே 190க்கு ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் அது விடுவோம். 190க்கு எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங், அந்த ஆயிலுக்குள்ள நான் வந்து செகண்ட் வீடியோல காமிச்சிருப்பேன். ஓப்பன் பண்ண உடனே அந்த பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு காட்டும்போது நான் காமிச்சிருப்பேன். அது கீழே வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க காய்ச்சி ஊத்துன அந்த அது பேர் என்ன, அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ஏதாவது வேர்லாம் போட்டு பண்றாங்க அப்படின்னா அது கீழே வந்து தங்கும் தெரியுமா, அது அப்படி தங்கிடுது. நம்ம வந்து ஓகே இட்ஸ் ஓகே ஷேக் பண்ணி நம்ம வந்து தலையில அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வரும்போதே அதுல இருக்க டஸ்டையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்து நம்ம தலையில அப்ளை பண்றோம். பண்ணும்போது அந்த அந்த சம்டைம்ஸ் நம்ம வந்து அவசரத்தை குளிச்சுட்டு வரோம், இல்லை அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கர்லி ஹேர் தான். நான் வந்து கொஞ்சம் பார்த்தா வந்து இது பண்ணுவேன். நான் வந்து வீக்லி 3 times குளிப்பேன்றதுனால வந்து எனக்கு வந்து டஸ்ட் வந்து சேர்ந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும். அதனால எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. மற்றவங்க வந்து அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா நாள் போக போக இட்ஸ் கிரியேட்டட் டேண்ட்ரஃப். கண்டிப்பாக டேண்ட்ரஃப் எனக்குலாம் எக்ஸ்ட்ரீம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஓரளவுக்கு நான் சில ரெமெடிஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு குறைஞ்சிருக்கு. பட் அந்த டஸ்ட் கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் கிரியேட் பண்றதுக்கு 95-99% கூட சான்சஸ் நிறையாவே இருக்கு. அண்ட் இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணாங்க, அக்கா இது மாதிரி நான் அந்த டஸ்ட் இருக்குல்ல அது என் தலையில போட்டு ரொம்ப டேண்ட்ரஃப் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு ஆச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க. இட்ஸ் எக்ஸாக்ட்லி அது ஆகுது. எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டா ஓரளவுக்கு ஓகே. ஓகே இப்போ வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் பாசிட்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் க்ரோத். சீரியஸ்லி ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கு. நான் உங்களுக்கு இமேஜ் லிங்க் பண்றேன், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது சீரியஸா ஹேர் ரொம்ப 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 லாஸ் ஆச்சு. என்னடா இது இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம்டா வந்து சீரியஸா ஹேர் க்ரோத் நல்லாவே தெரியுது. இது வந்து சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இங்க நிற்கும் முடி, இங்க நிற்கும். இப்போ பாருங்க இது வரைக்கும் வருது, இது வரைக்கும் கீழே வருது. சீரியஸா ரொம்பவே ஹேர் க்ரோத் நல்லாவே தெரியுது, உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து 1.5 monthல எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியுது. மேபி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரியலாம். பட் நீங்க வாங்கும்போது என்ன எனக்கு 1.5 month ரிசல்ட் தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு பொண்ணோட மெசேஜ் பண்ணேன் எனக்கு, அக்கா இந்த மாதிரி நான் அந்த ப்ராடக்ட் 4 மாசமா யூஸ் பண்றேன், ஸ்டில் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அட் த சேம் டைம் ஹேர் க்ரோத் ஆகுற மாதிரி எனக்கு டிஃபரன்ஸ் தெரியலக்கா, இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருக்கான். ஸோ எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம எவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒரு உடம்பு ஒரு கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃபர் ஆகுது. ஸோ எனக்கு வந்து 1.5 month தெரியுது. மேபி நீங்கள் வாங்குனீங்க, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கூட ஆகலாம், இல்லை எனக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு சீக்கிரமா வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் இப்பவே உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டு நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்து நான் வாங்கினா எனக்கு வளரவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து சீரியஸ்லி வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கு. அட் த சேம் டைம் ஹேர் ஃபால் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் ஆயிலால. கொட்டுற முடி நம்ம மீதி முடிய அட் த சேம் டைம் ஹேர் லென்த் சீரியஸா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. முடி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்கு, அதுக்கு மேலே எனக்கு வளரவே வளராதா, இன்னும் ரொம்ப நாளா எனக்கு இப்படியே தான் இருக்கு, சாரி ரொம்ப நாளா எனக்கு இப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது, லென்த் செம்மையா தெரியுது எனக்கு. ஸோ அது வந்து நான் எந்த ரெமெடிஸோ எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கோ நான் போடுறதுனால எனக்கு அப்படிலாம் வரவே இல்லை. கம்ப்ளீட்டா இந்த ஆயில் யூஸ் பண்ணனால மட்டுமே தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு லென்த் எனக்கு தெரிஞ்சது. ஓகே செகண்ட் என்ன அப்படின்னா வந்து டெக்ஸ்சர் சீரியஸ்லி மாறி இருக்கு. ரொம்ப சுட்ட முடி, ரொம்ப 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 சுட்ட முடி, திக்கு உடைச்சா ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு செமி கர்லியா மாறும் எனக்கு. ஆனா ரொம்ப கர்லியா இருக்கும். இன்னும் நான் வந்து மெயின்டைனே பண்ண மாட்டேன், சீரம் போட மாட்டேன், கண்டிஷனர் போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன், எல்லாமே நான் இப்பதான் பண்றேன். அதனால கொஞ்சம் எனக்கு மாறி இருக்கு. அண்ட் நான் அந்த வீடியோல சொன்னேன் இல்லையா, செகண்ட் வீடியோல இந்த மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்சர் மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதை பார்த்து வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்காங்க, நானும்
நானும் வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான் வாங்கினேன். எனக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஒரு 2 வீக்ஸ் எத்தனை வாஷ் பண்ணிப்பாங்க ஜோஷ்வர். நான் வந்து கரெக்டாக ஒரு 4 வீக் 1 வீக்குக்கு 2-3 வாஷஸ்னா நான் 3 வீக்ஸ் கழிச்சு நான் அப்லோட் பண்ணேன். அப்படின்னா நான் எத்தனை வாஷ் யூஸ் பண்ணியிருப்பேன், எத்தனை தடவை சீரம் அப்ளை பண்ணியிருப்பேன், எதனா டேக் கேர் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அதனால கொஞ்சம் அப்போ நம்ம அதுவும் டெக்ஸ்சர் மாதிரி தான் கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் பண்ணேன். என் முடியல அப்படியே கரண்ட் போட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் அதில் கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் பண்ணேன்னு நான் சொல்றேன். அவங்ககிட்ட நீங்க சீரம் யூஸ் பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சீரமே யூஸ் பண்ணல, பட் அந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி மாறும்? நான் அன்னைக்கே சொன்னேன், அது வந்து ஃப்ரிஸ் தான் ஆகும், எடுத்தோடனே போட்டால் ஃப்ரிஸ் தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து நான் அதுக்கப்புறம் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டேன், இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கிளியர் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே கொடுத்துட்டேன். ஸோ ஐ ஹோப் நீங்க அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிஸாக ஃபீல் பண்றீங்கன்னா நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் வந்து உங்க டெக்ஸ்சர் மாறும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் மேலே தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து எனக்கு மேபி பாசிட்டிவ், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக ஹிப்புக்கும் கீழே வரைக்கும் எனக்கு ஹேரு. நான் என்ன பண்ணேன், கம்ப்ளீட்டாக டீப் லேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ இருக்கும் ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இருக்கும். அந்த இவ்வளோ முடியல தான் எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது காரணமே எனக்கு இதுதான். இவ்வளோ முடியல ரொம்ப 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 ஹேர் ஃபால் ஆச்சு. அதுக்காகவே தான் நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த இன்ஸ்டாகிராம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எப்போவும் எனக்கு தெரியும். பட் நான் இந்த டைம் ஆர்டர் பண்ணேன். ஒருத்தவங்கள பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஹேர் இப்படி பண்ணிட்டே இருப்போம், இப்படி பண்ணிட்டே இருப்போம், இப்படிலாம் பண்ணும்போது தெரியுமா? அப்போ நான் நினைச்சு பாருங்க, எனக்கு ஹிப்புக்கு கீழே வரைக்கும் இருக்குமோ நான் இப்படி பண்ணிட்டு இப்படி சுத்திட்டு அந்த மாதிரிலாம் என்ன இருப்பேன். என் முடி இங்கே நிற்கும் போது என் பழக்க தோஷத்துல கை இங்கே போகும். அந்த டைம்ல ஹேர் ஃபால் ஆயிருக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்பனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்கேதான் நிற்கும், இங்க வளராதான்னு சொல்லி நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் இங்கே நிற்கும், ஏன் கட் பண்ணன்ற ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நான் ஏதாவது ஒரு மாடர்ன் வியர் பண்றேன் அப்படின்னா வந்து நான் இங்கே தூக்கி போனி போடுறேன் அப்படின்னா எனக்கு அழகா இது வரைக்கும் நிற்கும். எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன். இங்கே இதுக்கு மேலே ஒரு இன்ச் கூட நவர மாட்டேங்குது, அதெல்லாம் இங்கே கொட்டுதே, இன்னும் ரொம்ப ஒல்லியாயிட்டே போதே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ திரும்பி நான் ஹேரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். ஸோ வந்து கண்டிப்பாக அது இந்த ப்ராடக்டால மட்டும்தான் எனக்கு நல்லா அந்த ரிசல்ட்டை நான் ஃபேஸ் பண்ணுறேன். சூப்பர். சரி, இந்த விஷயத்துல வந்து ஆசம். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இந்த விஷயத்துல எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஹாப்பி. தட்ஸ் இட். இந்த பாசிட்டிவ் இதெல்லாம் எனக்கு கேட்ட எல்லாத்தையுமே நான் ஐ திங்க் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நீங்க பண்ண கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சாரி கைஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டு போட் செப்பரேட் வீடியோ ஆஃப் பார்ட் 2. ஸோ அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வை பிகாஸ் உங்களுக்கு இப்போ வரைக்கும் அதை பார்த்து ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா ஃபைனலாக நான் சொல்கிற ரிசல்ட் வச்சு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வீக்லி நான் ஒவ்வொரு டைம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆயில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து நான் எப்படி சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு தடவை லென்த் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.